Hi guys, Hi welcome guys. Hi guys. Come back. அப்பப்ப நாங்க இந்த வெல்கம் பேக் தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. நாங்களே கன்சிஸ்டன்ட்டா வாரம் வீக்கெண்ட் வீடியோ போடலாம்னு நினைச்சு உட்கார்ந்து ரெக்கார்ட் பக்கத்துல இருக்காரன் சும்மா இருக்க மாட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து வேலை பார்த்ததுனால அவன் வேற யாரும் இல்ல, நம்ம சித்தி பையன். ஆமா. எல்லாம் 2 பேருக்கும் ஒரே நாள் தான், அடுத்த நாள் தான் அடுத்த நாள் பர்த்டே. சரி அதை விடுவோம், மேட்ருக்கு வருவோம். அவன் வந்ததுனால அந்த வேலைகள் பார்த்ததுனால நம்மளால ஐபிஎல் பார்க்க முடியாம போயிருச்சு. சரி, நாடு இருந்த நிலைமைக்கு ஐபிஎல் முக்கியமானு நாங்க ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம் ஒரு டீம் ஃபேன்ஸ். ஆமா, நாடு இருக்க இப்பயும் நான் கேக்குறேன், எதுக்கு ஐபிஎல்? கரெக்ட், எதுக்கு ஐபிஎல்னா ஒரு டெம்ப்ளேட் சொல்லிக்கிட்டு இருந்தான், இங்க ஃபைனல்ல எப்படி ஆடினாலும் வந்து சிஎஸ்கே தான்டா பார்க்கலாம், அதுக்குதான் ஐபிஎல், அது இல்லன்றதுக்காக. சரி, இவன் ரோஸ்ட் அப்புறமா பண்ணுவோம். ஐபிஎல் ரெஸ்யூம் ஆகுது சாட்டர்டேல இருந்து மே 17. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வெளியே போறாங்க. ஸோ முக்கியமா வெளியே போற பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா. அவங்க வெளியே போலப்பா, அவங்க உருப்படியா அவங்க வேலையை பார்க்க போறாங்க. கரெக்டா அவங்க நாட்டு கடமை செய்யறாங்க, நேஷனல் டியூட்டிக்கு போறாங்க. டியூட்டிஸ், அத ஒரே நேஷனல் டியூட்டிஸ். சும்மா எல்லாம் போல. போதும்டா, இங்க இருந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லன்னு கிளம்பிடுறாங்க. தம்பி உங்களுக்கு ஐபிஎல் ஆல பரவாயில்லப்பா. பாகிஸ்தான்ல கதறிட்டு இருந்தான் டேரல் மிச்சல் கதறான். டாம் சார் இல்ல டேரல் மிச்சல் கரல, டாம் கரன் அழுது. டாம் கரன் சாரி. அதான் நான் இன்னொரு வாட்டி வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் டேரல் மிச்சல்லாம். அதான் சரி, அந்த நிலைமை மோசமா தான் இருக்கு, அதனால அதை விட்டுருவோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் நிறைய மிஸ் பண்ண போறது இல்ல. பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் ஆர் ஸ்டேயிங் பேக் எக்ஸப்ட் ஃபார் லாக்கி ஃபர்கூசன். இன்ஜூர்ட் லாக்கி ஃபர்கூசன் இன்ஜூர்ட். மார்க்கோ யான்சன் is staying back for the IPL. PBK இருக்கிற ஒரே ரீப்ளேஸ்மென்ட் கைல் ஜேம்சன் ஃபார் லாக்கி ஃபர்கூசன். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, the cricket Australia board has left it up to them. நீங்க வந்தா வாங்க, ப்ரிப்பேர் பண்ணனும்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்லையா ஐபிஎல் ஆடுறீங்களா ஆடிக்கங்க, உங்க இஷ்டம் தம்பி அப்படின்ட்டாங்க. அப்படினா ஓபனா ஸ்டேட்மென்ட் சொல்லிட்டான். கிரிக்கெட் ஆஸ்திரேலியா இதான் சொல்லிருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்காங்க. நாட் ஷூர் இட் இஸ் ஆபீஷியல் நியூஸ், ரிப்போர்ட்ஸ் அண்ட் ரூமர்ஸ் இதான் சொல்லிருக்கு. கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஆக்சுவலி 26 வரைக்கும் தான் வந்து நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. அதான் லைக் போலாம், பட் 26 வந்துறணும்ன்ற. ஓகே, நீ போய் நிறைய பேர் மிஸ் ஆக போறாங்க. ஆமா ஆமா, நீ போகணும்னு சொல்றா, இந்த டென்னோசி டேட் மாத்த முடியாது அப்படி. ஓகே गाइस, சரி அப்போ வாங்க டீமா பாப்போம். அடுத்தது குஜராத் டைட்டன்ஸ். நான் மெயினா இப்போதைக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருங்க ஒரு நிமிஷம் பண்றது சொல்றேன். சொல்லு. இல்ல ஜுராசிக் டேமன் வந்து இருங்க ஒரு நிமிஷம் சொன்னாரு. என்ன தம்பி? ஆக்சுவலா நான் ஒரு வேலை பார்த்தேன், தெரியுதுங்களா? வாவ். ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு டில் மே 25. மணிக்கவும் இதுல பஞ்சாப் இல்ல, ஏன்னா பஞ்சாப்ல வந்து ஒரே ஆள் மட்டும் மாறதுனால ஐ ஹவ் லெஃப்ட் தட். சோ இதுல இருக்கிற டீம் வந்து நான் போட்டிருக்கேன். சோ இத வச்சு நம்ம பேசிக்கலாம். எங்களாலே படிக்க முடியாது, தெரியுது. சரி வாங்க முதல்ல மும்பை இந்தியன்ஸ். ஓகே, ராயன் ரிக்கில்டன், டெவன் ஜேக்கப்ஸ், வில் ஜாக்ஸ், பாஷ், ஜாக்ஸ் அண்ட் ரிக்கில்டன் மிஸ் பண்ணுவாங்க. யா, பட் இப்போ வந்து வில் ஜாக்ஸ்க்கு they have been replacing as Bairstow, Johnny Bairstow. கன்ஃபார்ம்ட் அந்த நியூஸ்? கன்ஃபார்ம் நியூஸ். ஓகே, சோ ரயன் ரிக்கில்டனுக்கு இல்ல, ஆனா இப்போ என்னன்னா ரயன் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ் மிஸ் பண்றதுனால மும்பைக்கு எதுவும் காம்பினேஷன் அடி வாங்கும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இப்போ ரயன் ரிக்கில்டனுக்கு பதிலா பேரிஸ்டோக்குள்ள வந்துட்டானா, பட் வில் ஜாக்ஸ் பிளேஸ்ல யார் போட போறீங்க? நமந்தீரா? I believe that is the option. Mr. பூனமாவன் சொல்லுங்க.
எனி ஐடியாஸ்? நான் இது உங்க அண்ணனோட டீம் தான். மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கான். கேக்கல ப்ரோ. கேக்கல தம்பி. இல்லப்பா ரொம்ப சன்னமா கேக்குதுப்பா. சரி நீ சொல்லு, நீ ரீகனெக்ட் பண்ணிட்டு வா. நீ ஒரு டைம் மைக் செக் பண்ணிட்டு வாடா. ஓகே. ரயன் ரிக்கில்டன் அதான் ஜுராசிக் ஜாமன் சொன்ன மாதிரி பேட்ஸ்டோ வில் டேக் கேர் ஆஃப் ரயன் ரிக்கில்டன்ஸ் பிளேஸ். பட் வில் ஜாக்ஸ்க்கு என்னைக்கே போஸ்க்கு வந்து சாண்ட்னர் யாரோட பிளேஸ்ல? சாண்ட்னர் போஷ்க்கு இல்ல வில் ஜாக்ஸ். இல்ல போஷ்க்கு. ஜாக்ஸ்க்கு வந்து ஜேக்கப்ஸ். ஜாக்ஸ் வந்து இப்போ இவங்க பவர் ஹிட்டரா தான் யூஸ் பண்றாங்க. ஜேக்கப்ஸ் ஒரு பவர் ஹிட்டர் இல்லையாப்பா. ஜாக்ஸ் வச்சு அவனுக்கு இதுவே பண்றாங்க, ஓவர் போட்டு பிரேக் த்ரூல எடுக்கறானுங்களே. அந்த டைம் அந்த ஒரு விஷயத்தை தான் வேற ஏதாச்சும் ஒரு பார்ட் டைம் போல திலக் வர்மா வச்சு மறுபடியும் ட்ரை பண்ண பின் போடுப்பா கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்லி அவங்க சூரியகுமார் யாதவே போடுவாரியா? இல்ல திலக் வர்மா விக்கெட்ஸ் ஆடுறது. பேட்ஸ்டர்னா அபிஷியல் நியூஸ் வந்த மாதிரி தெரியல எனக்கு. அபிஷியலா they have been speaking terms எல்லாரும் நம்ம போவாங்க. இல்ல Bairstow will likely to replace. இல்ல actually the statement வந்திருக்கு. Bairstow is likely to replace Will Jacks in IPL 25 if they qualify into playoffs. Cricket for ESPN. ஓகே. if they qualify Bairstow வருவாராமா? இல்ல இவங்களுக்கு एक्चुअली இருந்த ஒரே இஷ்யூ வாஸ் the wicket keeper issue. ரிக்கில்டன் இல்லன்றப்ப அது வந்து அவங்க ஸ்ரீஜித் கிருஷ்ணனையோ பேட்ஸ்டோ இன் கேஸ் வரல அப்படின்றப்ப ஸ்ரீஜித் கிருஷ்ணனையோ இல்ல ராபின் மின்ஜே திருப்பி ட்ரை பண்ணலாம். ராபின் ட்ரை பண்ணலாம். இல்ல ராபின் மின்ஜ் ஆல்ரெடி பேட்டிங்ல கொஞ்சம் ஃபெயிலியர். சோ ஸ்ரீஜித் கிருஷ்ணன் ட்ரை பண்ணலாம். லைக் நியூ ஃபேஸ் அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். அதான் நல்ல இது ஸ்டார்ட் இருக்கு. அடுத்த டீம் ஹேசல்வுட் இஸ் ஃபுல்லி அவைலபிள். இல்ல actually இல்ல பிளே ஆஃப் வரைக்கும் ரொமாரியோ ஷெப்பர்ட் அதான் இவங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஃபுல்லி அவைலபிள். இல்ல சிம்பிளா சொல்லணும்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் வந்து அவங்க பவுலிங் யூனிட்டா தான் இருக்கு. ஏன்னா ஹேசல்வுட்டும் இல்லை இங்கடியும் இல்லை. அவங்க வந்து நோவான் துஷாரை வச்சு அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ஃபன் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுங்க ஆல்ரெடி இவன் இறக்குனானுங்க. அவன் பேர் என்னது? ஃபாஸ்ட் பவுலர் ஒரு தெரிஞ்ச ஃபாஸ்ட் பவுலர் தான். டக்குன்னு பேர் ஞாபகம். ரெண்டு மேட்ச் ஆடினான்டா புவனேஸ்வர் குமார். இல்ல புவனேஸ்வர் குமார் நல்லா போடுவான்டா. ஒரு யங்ஸ்டர் அண்டர் 19 ஆடின பையன். அவனை வந்து ஒரு ரெண்டு மேட்ச் இறக்குனானுங்க. ஏன் இறக்குனானுங்கன்னு தெரியாது. தேவதத் படி நான் பெருசா ப்ரிஃபர் பண்ணல. அதான் அவனுக்கு நோவான் துஷாரா ட்ரை பண்ணுங்க. நல்ல பவுலர் தான். ஃபில் சால்ட் அவைலபிளா இருக்கிறது ஒரு பிளஸ். ஃபில் சால்ட் ஆக்சுவலா அவைலபிள் தான் சொல்லிருக்கான். ஓகே அதான் டிம் டேவிட் அதான் ரொமாரியோ ஷெப்பர்ட் அதான் சித்தப்பா இருக்காருன்னா கூட வந்து அவரு ஜிதேஷ் சர்மாவை சொல்லி வைக்கணும். தம்பி நம்ம ரெண்டு பேர் தான் லாஸ்ட், நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இது பண்ணோம். இந்த டைம்ல பவுலர் இருக்காரியா? அதான் சிங்கப்பூர் கூட ஒரு ஆள் ஆடணும்ல. அதான் செங்கல் பவுலர் இருக்காருல்ல. இல்ல அவர் முன்னாடி அனுப்பிடுவாங்க. அவர் வந்து சம்டைம்ஸ் ஹிட் ஆர் மிஸ் தான். அவர் முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் வேணாம்னு யாரோ சொன்னீங்களே, எதுக்கு தம்பி? அவர் அப்புறமா இறங்கி பாடுறா. இல்ல அவர் முன்னாடி இறங்கி. இன்னும் ஒப்பீனியன் அவர் முன்னாடி இறங்கி. ஓகே சரி. எனக்கு தெரிஞ்சு இவங்களும் மோஸ்ட்லி செட். இவங்களோட பொசிஷன்லாம் வந்துருச்சு. அதான் சொல்றேன், இவங்களோட இந்தியன் கண்டிஞ்சன் நல்லா இருக்கு. இப்போ பூவி தயால் இருக்காங்க பவுலிங். படிக்கல் இஸ் பேக்னா அவன் பேட்டிங் அப்படியே தான் இருக்கு. படிக்கல் இப்போதைக்கு ரூல்ட் அவுட் தான். அதான் தெரியல. படிக்கல் பட்டிதார் விராட் ஜிதேஷ் சர்மா குருணால் பாண்டியா நல்ல பேட்டிங் வந்துட்டு 4 பேர்னாலையும். ஆனா கிவன் டே 50+ அட்லீஸ்ட் 2 பேர் அடிப்பாங்க. கரெக்ட். ஓகே. படிக்கலுக்கு ரீப்ளேஸ்மென்ட் மயங்க் அகர்வால். இல்ல நாட் இன்ட்ரஸ்டட். ஓகே அவ்வளவுதான். ஓபன்ல சொல்லிடுறேன், நாட் இன்ட்ரஸ்டட். ஓகே. படிக்கல் வந்து இப்ப பார்த்தனா டெஸ்ட் ஸ்பாட் 38.
டு பி ஆனஸ்ட். ஒரு நேஷனல் டீம் ஸ்பாட் தட்டிக்கிட்டு இருக்கான்றப்ப அவனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு மயங்க் அகர்வால்னா இப்போ மயங்க் அகர்வால் பெரிய ஃபார்ம்ல இல்ல சொல்றான். நான் பெருசா இது சஜஸ்ட் நல்ல பிளேயர் தான், பட் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியாது. காலங்காலமா Best ஆர்சிபி part வேணும்னா CSK பிளேயர்ஸ் இருக்காங்க. நீ ஏன் இப்ப அவங்க இழுக்கிற? இல்லடா, அந்த டீம் வரும் பொறுமையா. புது ஃபாரின் கண்டிஜென்ட் மாத்தினா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சேர்த்து நெக்ஸ்ட் போவோம். ஓகே, டெல்லி டெல்லி கேபிட்டல். டெல்லி அதான் கேபிட்டல். அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல, அவங்களுக்கு ரெண்டு மிஸ் தான். ரைட் அண்ட் ஸ்டெப்ஸும் மிச்சல் ஸ்டார் முக்கியமான மிஸ், அவ்வளவுதான். ஸ்டெப்ஸ் மிஸ் பெரிய மிஸ். மிச்சல் ஸ்டார்க்கு அற்புதமான மிஸ். ஆமா, அது பிளே ஆஃப் உள்ள போயிட்டாங்கன்னா அது பயங்கரமான மிஸ். ஆமா, ஆனா பிரேசர் மேக்கு யார் கூட ரீப்ளேஸ்? முஸ்தபிசுர் ரஹ்மான். முஸ்தபிசுர் ரஹ்மான். அவங்க அதுக்கு இது ஷார்ட் ஃபார்ம் அவ்வளவு பெரிய ரைட் பேர் அண்ட் போடுறது ஸ்டெப்ஸோட இத அவங்க குறைக்க தான் வந்து செதிக்குள்ள ஆட்டல் கொண்டு. நான் அவன சிமிலர் டைப் ஆஃப். ஆமா ஆமா, எக்ஸ்ப்ளோசிவ் மிடில் ஆர்டர் எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டர் தான் செதிக்குள்ள ஆட்டல். அதனால ஆனா அவங்களுக்கு இந்தியன் பேட்டிங் அக்ஷர் பட்டேல், கேஎல் ராகுல், அபிஷேக் பொரல், கருண் நாயர் ஸ்டெப் அப் பண்ணணும். கருண் நாயர் இல்ல ஸ்டெப் அப் இப்ப ஆள் இல்லப்பா, ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகும். ஆல்ரெடி ஸ்டெப்ஸ் இல்லன்றப்ப ஏன்னா அவனுக்கு கீழே வந்து விப்ரஸ்லிங்கம், அசுதோஷ் சர்மா 2 பேர் இருக்கானுங்க. 2 பேர் நல்லா ஆடும். சோ நீ விப்ரஸ்லிங்கம் என்னதான் நல்லா ஆடலனாலும் டிராப்லாம் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, ஏன்னா நல்லா பண்ணியிருக்கான். கிவன் ஷார்ட் பிரஸ் அதான் ஸ்டார்க்கோட ரீப்ளேஸ்மெண்ட் நட்ராஜன் ஆல்ரெடி 11க்குள்ள வந்துட்டான். முகேஷ் குமார், மோஹித் சர்மா சப்போர்ட். ஆக்சுவலா பிசிக்கு சரி முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு ஏதோ இந்த பிரச்சனை என்ஓசி பிரச்சனை நினைக்கிறேன். இல்ல அது சால்வ் பண்ணிடுவாங்க, அது கண்டிப்பா சால்வ் பண்ணிடுவாங்க, சும்மா ஃபுல்லா விட மாட்டாங்க. ஓகே, பெரிய பிளேயர் முடிஞ்ச வரைக்கும் லீக் ஆடட்டு தான். அதுதான் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு சைடுல இருந்தா பிரச்சனை. இப்ப தட் இஸ் ஸ்டார்ட் அவுட் எனக்கு தோணுது. ஆக்சுவலி தே ஹேவ் தி மேட்ச் யார் கூட தெரியல, ஆனா துபாயில மேட்ச் நடக்குது அவங்களுக்கு பங்களாதேஷ் கூட. ஜிம்பாப்வேவா அயர்லாண்டோ? இல்ல ஜிம்பாப்வே இஸ் பிளேயிங் அயர்லாந்து. அவங்க 2 பேர் ஆடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸோ? இல்ல வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து. ஆமா, சோ அப்ப பங்களாதேஷ். நம்ம அடுத்த டாபிக் போவோம், நான் அது என்னன்னு பார்த்து சொல்றேன். ஸ்காட்லாண்டா கூட இருக்கலாம். செகண்ட் சைட். ஓகே, டிசி முடிஞ்சுல. பங்களாதேஷ் இஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் UAE, அப்புறம் பாகிஸ்தான் கூட ஒரு சீரிஸ் ஆடுறாங்க. ஓகே ஓகே. சோ SRH க்கு அந்த ஃபாரின் கண்டிஜென்ட் மிஸ் ஆறதுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இல்ல கவலைப்படணுமா? கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. இல்ல இந்த டீம் ஆல்ரெடி அவுட் ஆஃப் IPL. சோ பேசா இந்த டீம் பத்தி, இந்த டீம் கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா இல்ல, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. அவ்வளவுதான், அவங்களும் கிளம்பிடுவானுங்க. இல்ல அடுத்த டீம் போலாம் தம்பி. ஓகே தம்பி, போனாதானே கவலை. அடுத்து நம்ம இவர் பேசுவோம். நோ சேஞ்ச். ஆமா, நீங்க குவாலிஃபிகேஷன் ப்ராபபிலிட்டி கம்மி தான். ரோமன் பவுல் மட்டும் கொஞ்சம் டவுட். ரோமன் பவுல் ஓகே, நோ நாட் an issue. அவங்க அதை ரீப்ளேஸ் ஆட்டவே இல்ல, பவல பெருசா ஆட. அண்ட் மொயின் அலி வந்து ஆப்ஸ் அவுட் வித்ட்ரால் பிளே ஆஃப் ஆப்ட் அவுட். அவன் இதுக்கே ஆப்ட் அவுட்றா. அவனுக்கு அவன் குவாலிஃபை ஆக மாட்டான். ஓஹோ, இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. அதான், பட் இதுதான் அப்டேட், டீம் அப்டேட் நீ கொடுக்கணும்ல. ஆமாமா, யாருக்குன்னா இந்த டீம் அப்டேட் இருந்தா வீடியோ பாஸ் பண்ணி பாத்துக்கீங்க. டீம் பத்தி பேசுறதல்ல. ஆக்சுவலா நம்ம இவர் இங்க தலைவர் திமிங்கலம் இருக்காரு. அவர்தான் ஏதாவது கருத்து சொல்லுவாருன்னு பார்த்தேன். இல்ல இந்த டீம் முக்குனாலும் கொஞ்சம் கஷ்டம். முக்குனா ஒண்ணே நடக்குது மேல. டிசி இருக்காப்ல. LSG சேம் ஒண்ணே நிக்கோலஸ் புரான் ஆல்சோ டில் May 25. ஆல்சோ LSG ஒரு அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. மயங்க் யாதவ் இல்ல மயங்க் யாதவ் இன் பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஓர்ரூல் இன் பிளேஸ் ஆஃப் மயங்க் யாதவ். யா, அதுதான் நானும் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி என்ன ஆனாவனா உதவி புடிச்சிட்டு போய் உட்காந்துடுறான் மயங்க் யாதவ். அவன் அடுத்த தீபக் சஹர் தான். தீபக் சஹர் கூட கரெக்டா போறான். தீபக் சஹர் மொத்த சீசன் ஆடுறாங்க இப்ப. அதே அதிசயமா இருக்கு. பண்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்றதும் தேடுவாங்களா? அப்துல் சமாத். அடுத்த
ஆர்ஆர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மட்டும் தான் மிஸ் பண்றாப்லையா? ஆமா 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 ஹெட்மயர்லாம் நேஷனல் டீம்ல கூப்பிடுறாங்க. ஹெட்மேர் டீம்லே இல்லையடா. வெஸ்ட் இண்டீஸ் இதுல இருக்கானா? தீக்ஷனா தீக்ஷனா கொஞ்சம் டவுட். தீக்ஷனா டவுட். ஏதோ இன்ஜுரி நினைக்கிறேன் தீக்ஷனா. நம்ம முக்கியமான டீம் நெக்ஸ்ட் தான் வருமே. ஏய் இந்த நியூஸ் கேளுங்கடா. With RR already out of the playoff race, their overseas contingent is likely to skip the remaining matches. இல்ல பிசிசி தான் ஒண்ணுமே பண்ணலையே. வேணா வா வேணா வராத. ஏன்னா இதுக்கு மேல இல்ல இந்த டைம்ல யாரையும் ஃபோர்ஸும் பண்ண முடியாது. தம்பி உசுறு பயம் இருக்கு நான் வரமாட்டேன்னு நானா முடிஞ்சிச்சு. சரிப்பா ஓகே. ஒரே ஒருத்தன் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் இதுல. அவனுக்கு யாரு ஹெட்மேர் ஆடுவான், உசுர கொடுத்து ஆடுவான். உசுர கொடுத்து ஆட மாட்டான். அவன் டீமுக்கு எடுக்கிறதுக்கு தான் ஆடிட்டு இருக்கான். இல்ல பெட்டோரியஸ் வந்துருக்கான்னு நினைக்கிறேன். இல்ல அந்த சின்ன பையன் இருக்கானே அவன் போதும். பெட்டோரியஸ் அவன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா பெட்டோரியஸ் ஆட வாய்ப்பு இருக்கு. அவன் இங்கதான் இருக்கான். யாருக்கு ரீப்ளேஸ்மென்ட் இருந்தான்னு தெரியல. ஆமா அது ஆக்சுவலா எனக்கும் தெரியல. சஞ்சுக்கா டேய் எப்பறா ஃபார்ம் வந்து அவன் கிடையாதுடா. ஸ்லாட்டுக்காக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமே தம்பி. ஆமா பண்ணு நீங்க பண்ணிக்கலாம். நீங்க ரீப்ளேஸ்மென்ட் தான அவுட். ஆமாமா நான் ரீப்ளேஸ்மென்ட்ல தான் டீமே பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜிடி வாங்க ஜிடிக்கு வாங்க. டாப் ஆஃப் தி டேபிள் டாப் இருக்காங்க. 3 இல்ல அந்த டாப் 3 ன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுல மூணாவது பொசிஷன் போயிருச்சு. அவ்வளவுதான். ஓபனிங் ஒரு விக்கெட் வித்தின் ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாக்பாட். ஒருத்த விக்கெட் எடுத்தாலும் காலி. ஆமா அதான் ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ இதுக்கு மேல என்னால இவங்களை பேக்லாம் பண்ண முடியாது. அதான் சொன்னேன் எப்பயாச்சும் இவங்க டாப் 3 பிரேக் ஆகும்டா அப்படின்னு. பாகிஸ்தான் வந்து பிரேக் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. unexpected rivalry. Assist by IPL Pakistan goal. ஆக்சுவலா ஒரு இன்டர்நெட் இது நியூஸ் போட்டிருக்கிறது ஜாஸ் பட்லர் பிளேஸ்ல வாஷிங்டன் சுந்தர் ஆட போறது. அவன் பேட்ஸ்மேன் நம்பிட்டு இருக்கான். இல்லனா ஷெரன் ரூதர்ஃபோர்ட். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர். என்ன கேட்டனா சனக்காவோ இல்ல பேசாம இல்ல ரபாடா ரதர்ஃபோர்டுக்குமே லீக் ஸ்டேஜ் மட்டும் தான் இருக்காங்க. பிளே ஆஃப் கே இல்லையா? இல்ல ஆக்சுவலா ரபாடா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஸ்குவாட்ல இருக்கானே. என்னது ரபாடா டோப்பிங்ல இருந்து எப்படி தப்பிச்சான்றது இருக்கு. இல்ல ரபாடா ஸ்குவாட்ல இருக்காரான்னு கேட்டேன். WTC ஸ்குவாட்ல சவுத் ஆப்பிரிக்கால இருப்பானே. இருப்பான்டா. ஏன்டா இல்ல இருந்தானா அவன் இருக்க மாட்டான். ஆக்சுவலா அது எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் கேக்குறேன். பாத்துறேன் பாத்து சொல்ல. ரபாடா இருக்கான். ரபாடா இஸ் தேர். அப்போ ஓகே. அப்போ மே 25 நான் பார்க்குற ஒரே ஒரு பிளேன ஃபார்மட் ஸ்குவாட மெயின்ல வச்சிருக்கேன். பட் ஆனா நம்ம ஆஷன்னா வந்து ஜிடியை புகழ்ந்து தள்ளிட்டாரு. அடுத்து அங்கதான் போ ட்ரை பண்றேன் போயிட்டு இருக்கேன். இல்ல ஆக்சுவலா ஈவன் தோ நம்ம பாகிஸ்தான் இது பண்ணாலும் they have been practicing very much in அகமதாபாத் ஸ்டேடியம். மும்பை இந்தியன்ஸ் தான். அவன் செகண்ட் பிளேஸ் தான், இவன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். ஐயோ இது வேற பொசிஷன். எனக்கு என்னன்னா இவனுங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு டவுட்டா இருக்கு ஃபைனல்ஸ்க்கு. இந்த ரெண்டு தான் இல்ல சொல்லிருப்பாங்க ஸ்கிரிப்ட். தம்பி நல்லா பிராக்டிஸ் பண்ணி ரெடியா இருந்துங்கப்பா அப்படின்ட்டு. அதான் ஓகே சரி தம்பி. இதுவும் சொல்லிடுவோம். ஜாஸ் பட்லர் பிளேஸ்க்கு குசால் மெண்டிஸ் வராப்ல. யா கண்டிப்பா போறோம். வேண்டாம் போறோம். ரெண்டு டீம் இருக்கு. இல்ல ஆக்சுவலா பஞ்சாப் வந்து ஒன்னும் பெரிய இது இல்ல. பஞ்சாப் everyone is staying back except for Lockie Ferguson. கிளென் மேக்ஸ்வெல்க்கு ரீப்ளேஸ்மென்ட் யாரு? கிளென் மேக்ஸ்வெல் போறாப்ல அங்க. அவர்தான் இதுவாச்சு இன்ஜுரி இல்ல அவரு. தெரியல நாட் ஷூர். கிளென் மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ் கைல் ஜேமிசன் யாருக்கு? சாம் கரன் எப்பரா? லாக்கி ஃபெர்குசன். சாரி சாம் கரன் அன்அவைலபிள். சாம் மாத்த மறந்துட்டே. அவனை யாரு கூப்பிட்டுருக்கா? இல்ல இங்கிலாந்து நேஷனல் டியூட்டி. ஓ நேஷனல் டியூட்டி வேற கூப்பிட்டு. ஆமா இங்கதான் ஒரு எண்ணத்தை. ஆமா எங்க கூப்பிட்டுருக்காங்க? ஓடிஐ ஸ்குவாட்ல இல்ல அவன் வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல.
பர்சனல் ஏதோ போல. ஓ பர்சனல் ரீசனா? டெவான் கான்வே ரச்சின் ரவீந்திரா both are வந்து பர்சனல் ரீசன் தான். ஓகே. அவங்க அண்ணனை பாகிஸ்தான்ல அடிச்சானுங்கல்ல. ஐயோ ஆமாமா. எமோஷனல் சப்போர்ட். இது செக் பண்ணி பாரு. இங்கிலாந்து ஸ்குவாட் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் இதுல இருக்கான சாம் கரன். எதுலயும் இல்ல. அப்போனா பர்சனல் ரீசன் தான். சரி ஹோட்டல்ல நேதன் எலிஸ்க்கு ஒரு சான்ஸ் கொடுங்கயா. இல்ல அந்த மாதிரி தான் இங்க குவாலிஃபைல நாங்க வர மாட்டோம்ன்ற மாதிரி தோணுது. போலாம். பத்திரானா இன்னும் இருக்கான் பாருங்களேன். அவன் பக்கத்து ஸ்டேட் மாதிரி போயிட்டு வருவான்டா. போட்ல வருவான்டா. வந்து ரமேஷ் திலக் மீட் பண்ணுவாரா? ஆமா அப்படி இருக்கலாம். ராமேஸ்வரத்துல மதுரைக்கு வந்துடுவார் தம்பி. அங்கே ஃபிளைட் வச்சு போறது. ஓகே வரட்டும். மதுரையில நான் பார்த்தேன்னா நானே கொண்டுருவேன். அது வேற விஷயம். அதுக்கப்புறம் எடிட் ஓட வரட்டுவானடி. அந்த எடிட் தான்டா, அந்த நாசமா போன எடிட் தான்டா. சரி தம்பி. சரி எனக்கு தெரிஞ்சு பத்தி பேச வேண்டாம். அவ்வளவுதான். எஸ்ஆர்எச் எப்படி ஒமிட் பண்ணியாச்சு அதே மாதிரி இது ஒமிட் பண்ணிடலாம். சோ இந்த இத நீங்க அப்படியே செக் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த நியூஸ்க்கு போவோம். ரோக்கோ ரிட்டையர்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? What do you think of this move? நீ போய் கம்பீர் கிட்ட கேளு. கம்பீரோட டிசிஷனா தான் இருக்கும். கன்ஃபார்ம் கம்பீர் டிசிஷன் தான். ஒரு ஆள் நல்ல மூவ் இல்ல. இவனுங்க ஆல்ரெடி நானும் போன மூணு ஆஃப் ரெக்கார்டு பேசிட்டு இருக்கும்போது பேசணும் அதை பத்தி. யாரையுமே ட்ரையே பண்ணாம உனக்கு பாட்டுக்கு ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டானுங்க. இப்ப திருப்பி இந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ணி ட்ரை பண்ணி அந்த ஸ்பாட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் ஆகும். ஓ இன்னும் ஒரு இதை ஆடிட்டு போயிருக்கலாம்னு சொல்றியா? கொஞ்சம் இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு சைக்கிள் ஆடலைனாலும் ஒரு ஆளா ரோஹித் போயிட்டானா கோலி இருந்திருக்கலாம். கோலி இருந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபைனல் க்ளூவா இருந்து அதான். இல்ல ஆக்சுவலா ஒரு நியூஸ் ரூமரா என்னன்னு தெரியல. கோலி டிமாண்டட் ஃபார் கேப்டன்சி அப்படின்னு ஒன்னு போட்டுருந்தாங்க. இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன டவுட்னா, கோலி தான் எனக்கு கேப்டன்சி பண்ணிட்டு பேட்டிங்கும் பண்ண முடியல, அதனாலதான் நான் கேப்டன்சி விடுறேன்னு சொன்னால்தான் கோலி. அப்புறம் ஏன் திருப்பி போய் கேப்டன்சி கேட்கணும்? எனக்கு அதுவும் டவுட் இருக்கு. இது ரூமருக்காக, இது வந்து எதுல உண்மையான ரூமர்னு தெரியல எனக்கு. அது டவுட்னாலேயே ஒருவேளை வேற ரூமரை ஸ்டாப் பண்றதுக்காக இந்த ரூமரை என்ன கேட்டீங்கன்னா அதான் சொல்றேன். ஒரு ஆள் என்ன கேட்டா பிஜிடி ஆடினது ரிட்டையர் ஆனது நல்லா. ஏன்னா எல்லாரும் காஸ்ட் பேசிட்டு இல்ல. நான் பிஜிடி ஃபார்ம் வச்சு பார்த்தா ஐ வில் சே ரோஹித் ரிட்டையர்மெண்ட் ஐ வுட் ஓகே கன்சிடர். கோலி எனக்கு ஐ பர்சனலி ஃபெல்ட் கோலி கேன் குட் ஹவ் பிளேட் a bit longer. கோலி ரொம்ப சொல்லி அடிச்சிட்டு தம்பிக்கு அந்த 4th 5th ஸ்டெப் தான் கொஞ்சம் பயம். அது தவிர மத்தபடி நல்லா ஆடுவாரு. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல மட்டும் தான் அந்த பயம். T20ல பிரிச்சுக்கிட்டு இருக்கான். T20லயும் ODIலயும். அதுலயும் ஒரு சில தற்கொலைங்க என்ன பண்ணுச்சுங்க, விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. இப்படி 2 பால்ல வந்து 600 ஸ்ட்ரைக் ரேட்ல போறாங்க. அவர் டாபிக்லயே இல்லைங்க. ஒரு டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க. அப்பவே செட் ப்ராப்பர்ட்டி இந்தியால யாரு இப்போ அந்த ஸ்பாட் ஆஃப் அந்த ஸ்டார்டிங், அதாவது ஓப்பனிங் இதுலயும் மிடில்லயும் ஒருத்தர் இப்போ போயாச்சு. யாரு நீங்க இது பண்றீங்க? ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு தெரியும். யாரு இப்ப நாய் கல்சன் நீதானா? எனக்கு இருக்கிற ஆப்ஷன் கில் ஆல்ரெடி இருக்கா. சாரி ப்ரோ, கில் கோயிங் டு பி கில் ஸ்குவாட். அவர்தான் கேப்டன் ஆக போறேன்னு பேசிட்டு இருக்காங்க.
எனக்கு இருக்கிற ஆப்ஷன் சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன். அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் கோயிங் டு லீட் இந்தியன் ஏ அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்கு. ஓகே, பட் இந்தியா ஏ டீம், இந்தியா ஏ கூட ஆடிட்டு ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் he can come and play for India இல்ல? அதுதான் இங்கே தலைவர் திமிங்கலம், வாட் ஆர் யுவர் ஆப்ஷன்? ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. அதான் நான் எனக்கு பெருசா ஐடியா இல்ல யாரை ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு, யாரை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, யாரை கொண்டு வரலான்ட்டு. சொல்லுங்க, சும்மா உங்க பேரு, உங்களுக்கு பிடிச்ச பேர் சொல்லுங்க. எம்எஸ் தோனி. ஆக்சுவலி இந்த பிளேயர் இன்னும் கண்டினியூ பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ரஹானே என்ன ஆனாருன்ட்டு. அவர் ரிட்டையர்டுப்பா. அந்த நாயை கொண்டுட்டு வரேன்டா. இந்த பேச்சுக்குள்ள ப்ளூ கிராஸ் வந்து பிடிப்பாங்களா? போட்டோம். அதான் ஓகே, இந்த நியூஸ் முடிஞ்சிச்சு. இந்த நியூஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஃப்டர் ஐபிஎல் இத வந்து WTC பேசிட்டு we'll elaborately discuss. ஸ்குவாட் விட்டுருவாங்க. ஸ்குவாட் விட்டதுக்கு அப்புறம் பேசுவோம், அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம மாண்டே கரெக்ட் தான். உன் மைண்ட்ல யாரை ட்ரை பண்ணலாம்னு ஒருத்தர் வச்சிருப்பல, நான் தான் சொல்லிட்டேனே சாய்தர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், கேரளால அது ஸ்குவாட்ல தானே இருக்கான். அந்த ஸ்குவாட்ல இப்போ எங்கடா இருக்கு? ஜெய்ஸ்வால் கூட வந்து ஓபனிங் பண்ண போறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜெய் ஓபன்லாம் ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி ஓபனிங் பண்ணா. அப்ப கில் லாலிபாப் ஜெய்ஸ்வால் கூட கில் என்ன பண்ணுவான்? கில் தேர்ட் கில் தான் ஓபன் பண்ணுவான். கில் 3டா கில் ஓபன் பண்ணுவான். கில் ஜெய்ஸ்வால் ஓபன் பண்ணிட்டு ராகுல வந்து 1 டவுன் வேணா ஆக்கானுங்க, தவிர ராகுல் ஓபனிங் அனுப்ப மாட்டானுங்க. இப்ப எப்படியோ ஓபனிங் தான் ராகுல் ஆட போறான். ஆமா, எப்படியோ ரெண்டு பேர்ல ஒருத்த விழ தான் போறான் விக்கெட் டக்குன்னு. நீ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பழகுங்கடா இவன் ரெண்டு பேரும் மணி நம்பிக்கை இருக்கிறதுனால பேசுறோம். நான் சொல்றேன் பாரு, ரெண்டு பேரும் ஏதாவது தோற்பா கேஎல் ராகுல் வருவான், அப்புறம் சாய் சுதர்ஷன். அற்புதமா இருக்க போகுது. ஓகே, வேற எதுனா இருக்கா? அடுத்த நியூஸ் ஒரு சின்ன நியூஸ் தான், இதெல்லாம் துண்டு செய்திகள். சொல்லுங்க. ஷான் டெய்ட் வந்து பங்களாதேஷோட பவுலிங் கோச்சா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, யாரு ப்ரோ பங்களாதேஷ் கோச் யாருன்னு தெரியுமா? ஓடி வந்தானா கார்டு எடுப்பாருடா. ஓகே, அண்ட் ஆல்சோ அடுத்த 1 இயர்க்கான கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடுத்தடுத்த லீக்ஸ்க்கான கேலண்டர்ல டொமஸ்டிக் லீக்ஸ்க்கான கேலண்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு. அது கரெக்ட். இன்னொரு சின்ன நியூஸ், IL T20 அவங்க எல்லாரும் இரியா என்கிட்ட ஒரு தொண்டு சீட் நியூஸ் இருக்கு. துண்டு செய்தி சொல்லுங்க. இங்கிலாந்துக்கு வந்து டிம் சவுதி as for mentor. ஓ mentor. ஓகே ஓகே. என்னடா ஜிம்மி ஆண்டர்சன் டிம் சவுதி. ஜிம்மி ஆண்டர்சனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்காது அதெல்லாம். தெரியலங்க, டிம் சவுதியை கூப்பிட்டுருக்காங்க. கேப்டன்சி இது. நம்ம என்னடா வலை பேச்சு மாதிரி பேசிட்டு இல்ல இப்பதான் நம்ம லைஃப் போக போதான் நம்ம ரியலைஸே பண்றோம். இட் ஆல் கம்ஸ் இன் ஃபுல் சர்க்கிள். வேற என்ன அப்டேட்? கமான் நியூ அப்டேட் சொல்லுங்க மிஸ்டர் பூனமோகன். கமான் கிவ் ஃபுட்பால் அப்டேட். நம்ம எல்லாமே பேசலாம், ஃபுட்பால் அப்டேட் கொடுங்க.
லமீன் யமால் வந்து காலம் வீட்டுல ரியல் மேட்ரிட் ஆமா 4-on-4 இந்த சீசன் 5 5 ஆமா சூப்பர் கப்பா. அதே மாதிரி யூரோப்பா லீக் வந்து எவன் பண்டில் பண்ண போறான் பெரிய ஆமா. உங்களுக்கு இந்த டீம் பேர்லாம் தெரிஞ்சிருக்கலாம் மித்தவர்கள். டாட்டன்ஹாம், ஆர்சனல், இந்த டீம் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொன்னேன் ஃபைனல்ல போய் கப் அடிச்சுட்டு போட்டோ இருக்கு நான் நம்ப மாட்டேன். சொன்ன மாதிரியே கரெக்ட் நான் கூட நம்பிட்டு இருந்தேன். பரவாயில்ல, பார்சலோனா இருக்கிற ஃபார்முக்கு இந்த வருஷம் கப்புல பார்சலோனா பேருதான் அப்படின்ட்டு உட்கார்ந்து இருந்தேன். பால எடுத்து போய் நெட்டிக்கிட்டா வச்சாலும் பரவாயில்ல, டெம்பிளே மாதிரி ஒரு ஆளை வச்சு நல்ல ஆள அவன் போயிட்டான்னு நினைச்சோம். பூசார் வச்சு வந்து பிளான் மாதிரி தான் சொல்றேன். சொல்லுவாங்க இங்கே சொல்லுவோம், தனியா சொல்லுவோம். இதை நம்ம தனியா பேசுவோம். கண்டிப்பா நம்மளும் இதை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், பேச மாட்டேங்கிறோம். கண்டிப்பா நம்ம ஃபுட்பாலுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடணும்ல. கண்டிப்பா போடலாம். கிடையாது, இன்னைக்கு 2 பேருமே வாண்டடா தோக்கடிச்சிருக்காங்க. 2 செமிஃபைனல்ஸ் லாஸ்டா தான். சோ எஸ், அவ்வளவுதான் இந்த வர அப்டேட். இந்த வாரம் கண்டிப்பா F1 வீடியோ வரும். வரணும் மிஸ்டர் பூனமாவன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா கமெண்ட்ஸ்ல அசிங்கமா கேளுங்க 2 பேரையும். நீதான் ஒரிஜினல் வீடியோல ஒரு நிலையில வேணா தலைவர் திமிகள் தான் நம்ம கத்திட்டு இருக்கணும். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ஷேர் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு போடுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஜாலியா இருக்கு போடுறோம். அட்லீஸ்ட் பாருங்க, மதிய கொஞ்சமாச்சு, அவ்வளவுதான். ஆமா, கூடிய விரைவில் நாங்களும் நினைக்கிறோம் சேனல் கொஞ்சம் குரோ ஆயிடுச்சுன்னா இந்த 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 பொம்மை எல்லாம் தூக்கிட்டு ரியல் ஃபேஸ்ல வரலாம்லாம் நினைக்கிறோம். அது கேமரா செட்டப் பண்ணணும், அதுவும் ஒண்ணு இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட ரியல் ஃபேஸ் ரிவீல் நாங்க உங்களுக்கு தரோம். ஃபர்ஸ்ட் விரல் மட்டும் ரிவீல் பண்றோம். என்ன விரல்? தம்பி நல்ல ஜோக் பண்ணிருங்க. ஆமா, அது அமைதியா இருக்கிறவங்களோட குணமே அதுதான். அமைதியா இருக்கிற மாதிரியே இருக்கும், பட்டுன்னு சம்பந்தமே வச்சு டக்குன்னு வந்து ஒரு இது போட்டு போயிடுவாங்க, ஜோக்க போட்டு போயிடுவாங்க. ஓகே கைஸ், பாப்போம். இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான், எங்க ஸ்டாண்டர்டுக்கு சின்ன வீடியோ. பாப்போம். ஆல்சோ சொல்ல மாட்டேன், நான் என்னோட அனௌன்ஸ்மெண்ட் கேக்குது. ஆஃப் த ஷெல்ஃப்னு நான் புக் ஷோ ஒன்று ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு எபிசோடு தான் போட்டிருக்கேன். அந்த எபிசோடுக்கான வியூஸ் இது பயங்கரமா இருக்கு, அதோட என்கேஜ்மெண்ட் செமையா இருக்கு. இந்த என்கேஜ்மெண்ட் பார்க்கும் போதே எனக்கு இன்னும் அதுக்கான எபிசோட் நிறைய ரெடி பண்ணணும்னு ஒரு இது வருது. ப்ரொஃபசர் வந்து ரொம்ப மோட்டிவேட் ஆயிட்டாரு அதை பார்த்துட்டு. ஆமா, வந்தா நல்லா இருக்கும், வரும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ ஆஃப் த ஷெல்ஃப் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா படிச்சுக்கிட்டு இருக்கேன் புக். அடுத்த புக்கை முடிச்சுட்டு I'll get back to you with the video. மற்றபடி சைனிங் ஆஃப் ஃப்ரம் பிச் பரோட்டா. மற்றவங்க எல்லாரும் பாய் சொல்லுவாங்க. இப்போ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை. பை.